ஹலோ எவ்ரிவன். இவரை நம்ம டைரக்டரா பார்த்துட்டோம். ஆக்டரா பார்த்தா எப்படி இருக்குன்னு தான் காமிச்சிருக்காரு. ம். அபிஷாந்த் அனஸ்வரியா நடிச்ச வித் லவ் படத்துக்கு தான் போயிருந்தோம். சரியான பயங்கரமான ஸ்கிரிப்ட், நல்ல கன்டென்ட்டோட செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்கூலு அந்த லவ்லாம் மெமரீஸ்லாம் இருக்கும்ல, அப்படியே கண்ல காட்டுன மாரி இருக்கு. அ அப்படியே என் கதைய எடுத்து வச்சிருக்க மாரி இருக்கு. ஆக்சுவலி எல்லார் பாய்ஸோட கதையும் அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கூட இருந்தே குழி பறிப்பேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதை. ஓகே. அவனுக்கும் செட் ஆகல. அதான் இங்க சந்தோஷமே. பயங்கரம். ம். எல்லாரோட நடிப்பு குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. சாண்ட்ரோட மியூசிக்கு முறுக்கி விட்டுருக்காப்புல. பயங்கரமா மியூசிக் பண்ணியிருக்கா. பிஜிஎம் இருந்தாலும் சரி, சாங் இருந்தாலும் சரி, நல்லா பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் சார் பிக் ஃபேன் ஆஃப் வித் லவ் மூவி. பயங்கரமா இருந்துச்சு. இதுலருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம அது உரிமையா இருந்துச்சுன்னா, நம்ம அப்பயே கேட்டு வாங்கிக்கணும், இல்ல எடுத்துக்கணும். அப்படி இல்ல. நம்ம கிட்ட தானே இருக்கு. என்ன பறந்துற போகுது அப்படின்னு தள்ளலாம். அந்த பொருள் தானாவே நழுவி போயிரும். இதான் இதுல இருந்து கத்துக்கிட்டது. பயங்கரமான ஸ்கிரிப்ட். அப்படியே கதை என்னோட கதை அப்படியே இருந்த மாரி இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. குட் ஃபுல் மூவி ஆஃப் 2025 26 ஃபர்ஸ்ட் மூவி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு அனிஷா, இன்னொன்னு மோனிஷா. பயங்கரமா இருந்துச்சு.